அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். இன்றைய ஒரு புதிய வீடியோ ஓய்வூதியர் சம்பந்தமானது. இபிஎஸ் 95 ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் சம்பந்தமானது. டெல்லியில மார்ச் 14ஆம் தேதி மிகப்பெரிய இயக்கத்தை போராட்டத்தை இபிஎஸ் 95 போராட்ட குழு ஓய்வூதியர் குழு அறிவித்தது. அதன் அடிப்படையில் சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். சில உத்தரவாதங்களை அரசு கொடுத்திருக்கிறது என்பது தொடர்பான காணொலி இது. நமது சேனலை தொடர்ந்து பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உள்ள போவோம். இபிஎஸ் 95 சம்பந்தமாக, ஓய்வூதியர் சம்பந்தமாக, உயர் பென்ஷன் சம்பந்தமாக நாம் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை போட்டு வரோம். என்கிட்ட பென்ஷன் ஆதி காலத்தில் எவ்வாறு துவங்கியது என்பது, திருவாங்கூர் மகாராஜா காலத்திலிருந்து அந்த பென்ஷன் உருவாக்கப்பட்ட வரலாற்றை கூட ஒரு சில வீடியோக்கள் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். உள்ள சேனலுக்கு உள்ள வந்து அந்த வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்று பார்க்கின்ற பார்வையாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்திற்கு முன்பாக ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும். அதே மாதிரி மார்ச் மாதத்தில் ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும். 2 பாராளுமன்ற கூட்டத்தொடரின் பொழுதும் ஆண்டுக்கு 2 முறை ஓய்வூதியர்கள் டெல்லியில நவம்பர் டிசம்பர் கடும் குளிரில் போராட்டம் நடத்தினார். அதே மாதிரி மார்ச் மாதத்தில் கடும் வெயில் துவங்கியிருக்கு. அப்பொழுதும் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி வருகிறார். ஓய்வூதியர்களுடைய போராட்டம் என்பது ஆண்டுக்கு 2 முறை 3 முறை அகில இந்திய அளவிலும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஆண்டுக்கு 2 முறை 3 முறை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் இபிஎஸ் 95 போராட்ட குழு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழகத்தில் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய கோரிக்கையை பற்றி இதுவரையில் மாநில அரசுகளும் கண்டுகொள்ளல. ஆனால் இது மத்திய அரசோட சாப்டர். மத்திய அரசு முழுமையாக கண்டுகொள்ளவில்லை. அப்போ மத்திய அரசை கண்டுகொள்வதற்கு, மத்திய அரசை நடவடிக்கை எடுக்க வைப்பதற்காக, மத்திய அரசை அழுத்தம் கொடுப்பதற்காக தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டே வராங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் ஓய்வு இருக்காங்க. அந்த இபிஎஸ் 95 இபிஎஃப்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிதியில், இபிஎஃப்ஓ நிதியில 80 லட்சம் கோடிகள் வரை வந்து தொழிலாளர்களுடைய நிதி இபிஎஃப் வைப்பு நிதியாக அங்கே இருக்கிறது. அந்த நிதியிலிருந்து பெறக்கூடிய வட்டியை கூட தொழிலாளிகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த சூழலில் தான் மார்ச் 11ஆம் தேதி ஒரு 3 நாள் இயக்கத்தை அறிவித்து ஆயிரக்கணக்கானவர்கள் ஓய்வூதியர்கள் அங்கே திரண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை அறிவித்தது அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், அகில இந்திய மின்சார ஊழியர் கூட்டமைப்பு மற்றும் மகாராஷ்டிரா மாநில மின்சார தொழிலாளர் கூட்டமைப்பு. இந்த 3 கூட்டமைப்பு ஒன்றாக சேர்ந்து அந்த இயக்கத்தை நடத்தியிருக்கிறது. அந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்து நடத்தியவர் கிருஷ்ணா போயர் என்பவர் நடத்தியிருக்கிறார். அந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இயக்கத்திற்கு ஆதரவாக எண்ணற்ற எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள், ஓய்வு பெற்றவர்களுடைய மூத்த தலைவர்கள், அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார். அந்த போராட்டத்தை ஆதரவு அவர்கள் வந்து அந்த போராட்டத்தை எப்படி அறிவித்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, 3 நாள் போராட்டம், செய் அல்லது செத்து மடி என்று ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த அந்த போராட்டத்தில் அந்த போராட்டம் தீவிரமானதை கண்டு மத்திய அரசு, பாஜக அரசு பயந்து அவர்களை அணுகி, இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான போராட்டத்தை நீங்க செய்யாதீங்க, உங்களோட கோரிக்கைகளை நிதி அமைச்சர் தீர்ப்பதாக சொல்லியிருக்கிறார், இந்த பாஜக அரசு உங்களோட கோரிக்கைகளை தீர்க்கும் என்று உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறார். உத்தரவாதத்தை கொடுத்தா அவர் நம்புவாங்களா? பாஜக அரசு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 10 ஆண்டுகள் முழுமையாக முடிஞ்சிருக்கு. 12 ஆண்டுகள் முழுமையாக முடிஞ்சிருக்கு. இந்த கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் எண்ணற்ற போராட்டங்கள் செய்திருக்கிறார்கள். கேரளா எம்பி பாராளுமன்றத்தில் அந்த இபிஎஃப்ஓ நிதியை பற்றியும் இபிஎஸ் 95 ஓய்வூதியர்கள் சம்பந்தமாகவும் ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தி இந்தியா முழுவதும் ஒரு பேரளவை அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்பொழுதும் பாஜக அரசு மசியவில்லை, அதிரவில்லை. இப்பொழுது போராட்ட குழுவின் மூலமாக இந்த 3 அமைப்புகள் சார்பாக நடந்த போராட்டத்தில் அரசு பயந்து அவர்களுடைய கோரிக்கையை செய்வதாக, ஈடேற்றுவதாக, நிறைவேற்றுவதாக அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த போராட்டத்தில் கமாண்டர் அசோக் ராவத் மற்றும் பிற சகாக்களும் சந்தித்து தீவிரமான ஆதரவை திரட்டி அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். போராட்டத்தை சொன்ன பல்வேறு விஷயம், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மின்சார வாரிய ஊழியர்கள், பல்வேறு மாநில வேலை செய்யும் மின்சார வாரிய ஊழியர்கள் இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் 27 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இபிஎஸ் 95 திட்டத்தின் பலன் கிடைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் அவங்க கட்ட 417, 540, 1250 என்று பங்களிப்பு செய்தாலும் கூட 30 ஆண்டுகள் பங்களிப்பு செய்த பிறகு அந்த இபிஎஸ் 95 திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்பது 1170 மட்டுமே இருக்கிறது என்று சாடி இருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இந்த சொற்ப ஊதியத்தை வைத்துக் கொண்டு வயதான காலத்தில் வயதான தம்பதியினர் எப்படி வாழ முடியும் என்ற கேள்வியும் பாராளுமன்றத்திற்கு முன்பாக ஜந்தர் மந்திரில் கூடியிருக்கிற அந்த போராட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். நிதி அமைச்சரை பார்த்து கேட்டிருக்கிறார்கள், பிரதம மந்திரியை பார்த்து கேள்வி கடை எழுப்பியிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சொல்லிதான் பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 2013ஆம் ஆண்டில் கோஷியாரி குழு, அந்த குழு பரிந்துரை செய்தது. என்ன பரிந்துரை செய்தது? குறைந்தபட்சம் 3000 ஓய்வூதியம் மற்றும் அகவிலைப்படி அளிக்க வேண்டும் என்று சொல்றது. என்னைக்கு? 2013ஆம் ஆண்டு. ஆனால் 2014ஆம் ஆண்டு அறிவித்த தினமோ
1000 மட்டுமே அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க. 1000 அறிவித்து 2014 இருந்து 2026 ஆயிடுச்சு. 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 12 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட ஓய்வூதியத்தை உயர்த்தாத இந்த மத்திய அரசை பார்த்து ஆயிரக்கணக்கான ஓய்வூதியர்கள், லட்சக்கணக்கான ஓய்வூதியர்கள் கையை நீட்டி கேள்வியை கேட்கிறார்கள். உரத்த குரலில் கோஷத்தை எழுப்பியிருக்கிறார்கள். மத்திய அரசின் காதுகளுக்கு கேட்டதா, மோடி அரசின் காதுக்கு கேட்டதா, நிதியமைச்சரின் காதுகளுக்கு கேட்டதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். 36 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் எவ்வளவு வாங்குறாங்களா? 1000க்கும் குறைவான ஓய்வூதியத்தை மட்டுமே வாங்குகிறார்கள். எவ்வளவு அநியாயம் பாருங்க. 36 லட்சத்துக்கும் மேற்பட்ட 36 லட்சம் குடும்பங்கள், வயதான தம்பதியினர் 1000 ரூபாயை பெற்றுக்கொண்டு மகனோ மகளோ கைவிடப்பட்ட சூழலில், முதுமையில் நோய்வாய்ப்பட்ட சூழலில் இவர்கள் எப்படி வாழ முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா மத்திய அரசு? அந்த கேள்விக்கு நிதியமைச்சர் பதில் சொல்லணுமா இல்லையா? இதுவரை சொல்லவில்லை. எதிர்காலத்தில் சொல்வார்களா என்று தெரியவில்லை. இந்த சூழலில் தான் அந்த ஓய்வூதியர்கள் 80 லட்சம் ஓய்வூதியர்களில் ஒவ்வொரு நாளும் 200 250 ஓய்வூதியர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். நோய் காரணமாக, வறுமை காரணமாக, மருந்து வாங்க பணம் இல்லாமல், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு முடியாமல் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகக்கூடிய அந்த ஓய்வூதியர்கள் எண்ணிக்கை மட்டுமே ஒரு நாளைக்கு 200 250 என்று சொல்லப்படுது. இந்த உண்மையை 9 ஆண்டுகளாக சொல்றாங்க. 9 ஆண்டுகளாக சராசரியாக ஒரு நாளைக்கு 200 250 பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய வேதனை தரக்கூடிய விஷயம் பாருங்க. உலகம் முழுவதும் சுகாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள், ஐரோப்பா போன்ற நாடுகள், ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள், இங்கெல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது, ஓய்வூதியம் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்திய நாட்டிற்காக உழைத்தவர்களுக்கு, இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று உழைத்தவர்களுக்கு, இந்தியா பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்று உழைத்தவர்களுக்கு, தனியார் துறை மூலமாக கோடி கோடியாக பில்லியன் 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 படைத்த லாபத்தை கொட்டி கொடுத்த அந்த தனியார் துறை ஊழியர்களுக்கு இபிஎஸ் திட்டத்தின் மூலமாக எந்த பலனும் இல்லை. பயனில்லாமல் உழைத்தோமா, பயனில்லாமல் இந்த நாட்டிற்காக தன்னை வியர்வை இரத்தத்தை சிந்தினோமா என்றெல்லாம் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு பதிலை மாநில அரசும் சொல்லவில்லை, சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய மத்திய அரசும் சொல்லவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் 3 நாள் போராட்டம் நடந்திருக்கிறது. அந்த போராட்டத்தில் அவர்கள் வைத்த கோரிக்கை என்ன தெரியுங்களா? குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 7500 பிளஸ் பஞ்சப்படி வழங்கிட வேண்டும். இபிஎஸ் 95 ஓய்வூதியர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை துணைவருக்கும் இணையருக்கும் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான வசதிகளை அளித்திட வேண்டும். 4/10/2016 மற்றும் 4/11/2020 தேதியிட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அனைத்து ஓய்வூதியர்களும் எந்த பாகுபாடும் இல்லாமல் உண்மையான சம்பளத்தில் உயர் பென்ஷனை உயர்த்தி கொடுக்க வேண்டும். இபிஎஸ் ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு மாதந்தோறும் 5000 ஓய்வூதியம் அளித்திட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது கிடைக்கும் என்று நம்புவோம். இது கிடைக்கின்றவர்கள் அவர்கள் ஓய மாட்டார்கள், தொடர்ந்து போராடுவார்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவரும் இது போன்ற அமைப்புகளை தன்னையும் இணைத்துக் கொண்டு உங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்று கேட்டு மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.